ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதா மக்களவையில கடும் எதிர்ப்புக்கு மத்தியில தாக்கல் செய்யப்பட்டது. மோடி அந்த மசோதாவை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எதிர்ப்புகள் வந்த உடனே அமித்ஷா அவர்கள் மோடியே இதை ஜேபிசி கமிட்டிக்கு தான் அனுப்ப சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபிசி கமிட்டிக்கு வாக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. மசோதாவை தாக்கல் செய்வதற்கு ஓட்டெடுப்பு நடத்துவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்புவதை ஓட்டெடுப்பு நடத்துவதை பார்க்க முடியுது. மோடி கொண்டு வந்த இரண்டாவது முக்கியமான சட்டம் இது. ஏற்கனவே முதல் சட்டம் வக்ஃப் வாரியமும் ஜேபிசி கமிட்டி, இரண்டாவது சட்டமும் ஜேபிசி கமிட்டி. எப்படி பாக்குறீங்க? அறிமுக நிலையிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பை தேடி இருக்கிறது 129வது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திருத்த மசோதா. இதுல 2 பில் அவங்க பாஸ் பண்ணிடணும்னு ரொம்ப முயல்கிறார்கள். ஒண்ணு, குறிப்பாக இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலமாக யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஒரு மாறுதலையும், மாநிலங்களுக்கு இந்த 50 விழுக்காடு மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர முடியும் என்பதில் அடிப்படை திருத்தங்களை கொண்டு வந்தால்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் என்பது அவர்களினுடைய எண்ண வெளிப்பாடு. அதைத்தான் இன்றைக்கு முயற்சித்து பார்த்தார்கள். அந்த முயற்சி படுதோல்வியை தழுவி இருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மோடி 3.0வில் ஒவ்வொரு படியும் சறுக்கிக் கொண்டே வந்தே மோடி இன்றைக்கு அடுத்த படியும் சறுக்கி இருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன். ஆனா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புறதுல ஒரு சூழ்ச்சமம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வாக்கெடுப்புக்கு விட்டிருந்தால் படுதோல்வியை தழுவி இருக்கும் மசோதா. அதனால்தான் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்று சொல்லி இப்ப இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு ஜேபிசி போட்டாங்க இல்லையா? அந்த ஜேபிசி எப்படியெல்லாம் ஒரு பயணத்தை மேற்கொண்டு மாநிலம் முழுமைக்கும் கருத்து கேட்டு வந்தார்கள் என்பதை நாம பார்த்தோம். ஆனால் மக்களுடைய கருத்துக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா? அண்ணன் ஆராசா ஒரு கருத்தை சொன்னார் அல்லவா? ஒரு முரண்பாடுகள் நிறைந்திருக்கிற கருத்துக்கள் மக்களிடம் வெளிப்படுகிறது. அந்த கருத்தை அப்படியே கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஏன் அதை சொன்னார்னா, அந்த கமிட்டியில போன பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சிலவற்றை ஃபில்டர் செய்து, அதாவது ஏற்ற இறக்கமாக அதை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதற்குத்தான் ஒரு பதிலடியாக அண்ணன் ஆராசா இந்த செய்தியை சொன்னார். இப்போது கூட ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை அவர்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு எப்படி வேண்டுமானாலும் இதை சுழற்றி கொள்ளலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் உண்மையான நிலைமை என்ன என்று கேட்டால், இந்த அறிமுக நிலைக்கு கூட ஒரு அடிப்படை தகுதி தேவை என்றுதான் நான் சொல்வேன். நாடாளுமன்றத்தினுடைய மரபு என்ன சொல்கிறது என்று சொன்னால், 2/3 மெஜாரிட்டி தேவை என்று சொல்கிறது. சிம்பிள் மெஜாரிட்டி என்று சொன்னால் அது 1/3 மெஜாரிட்டி தேவைப்படுகிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வருகை இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 369 என்று வருகை பதிவேடு சொல்கிறது. 369ல் 220 பேர் தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ 2/3 மெஜாரிட்டிக்கு எத்தனை பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கணும்? 246 என்பது தானே கணக்கு சரியாக வரும். அப்ப இன்னும் 26 பேர் அதிலேயே பற்றாக்குறை இருக்கிறது. துவக்க நிலையிலேயே இதுதான் என்று சொன்னால், இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி முயற்சித்து பார்த்திருக்கும். இன்றைக்கு கூட நீங்க இந்த ஓட்டெடுப்புக்கு விட்டதற்கு பிறகு இந்த ஓட்டெடுப்புலயே கூட எப்படி முரண்பாடு இருக்குதுங்கிறத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன சொல்லி பேசியிருக்கிறார் என்று சொன்னால், நீங்க நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய குறைந்தபட்ச உறுப்பினர்களுக்கான வாக்கெடுப்பை கூட முறையாக நடத்த முடியாமல் தான் பாதி இடங்கள்ல பேலட் ஷீட் கொடுக்குறீங்க, பாதி இடங்கள்ல மிஷின் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ளேயே உங்களால முறையா தேர்தலை நடத்த முடியலன்னா ஒரு நாட்டுக்குள்ள எப்படி நீங்கள் தேர்தலை நடத்த முடியும் என்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன் இவ்வளவு அவசர கதி? எதற்காக மோடி இவ்வளவு அவசரப்படுகிறார்? இன்றைக்கே நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? 2034 வரை இம்ப்ளிமெண்டேஷன் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவ்வளவு அவசரப்படுகிறீர்களே ஏன்? நாளைக்கே உங்களுடைய ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, RSS நூற்றாண்டு விழாவுக்கு முன்பாக மோடி சிலவற்றை செய்து முடிக்க வேண்டும் என்று கருதுகிறார். ஏனென்று சொன்னால், நாம் ஏற்கனவே பலமுறை பேசியதுதான், RSS நூற்றாண்டு விழா முடிந்ததற்கு பிறகு மோடியினுடைய கைகளில் அதிகாரம் இருக்குமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே தன்னுடைய அதிகார வரம்பு எதுவரை நீளும் என்பதை மோடி ஓரளவுக்கு யூகித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதனால்தான் அவசர கதியில் இப்போது இந்த மசோதாக்களை எல்லாம் கொண்டு வந்து, நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டுதான் செயல்பட்டேன் என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சிக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலேயே அவர் அம்பலப்பட்டு போயிருக்கிறார், அது வேறு செய்தி. ஆனா நீங்க நாடாளுமன்றத்தினுடைய மரபை மீறுகிற ஒரு நடவடிக்கை இருக்குல்ல. இந்த பிரதமரை போல நாடாளுமன்றத்தினுடைய மரபை மீறிய பிரதமரை நீங்கள் இந்திய துணை கண்டத்தில், குறிப்பாக சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இதுவரை இந்த நாடு பார்த்ததும் இல்லை, இந்த நாடாளுமன்றமும் பார்த்ததும் இல்லை.
அண்ணன் டி.ஆர். பாலு ரொம்ப அழகா இந்த கேள்வியை கேட்டாரு. இப்ப நான் சொன்ன இந்த 2/3 மெஜாரிட்டி, ஏன்னா நீண்ட நெடிய நாடாளுமன்ற அனுபவம் கொண்ட நாடாளுமன்றவாதி அல்லவா? அவர் சபாநாயகரை நோக்கி, பேரவைத் தலைவரை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புறார். எதன் பொருட்டு நீங்கள் இவ்வளவு அவசர கதியில் ஏற்றுக்கொள்கிறேன்? அது என்னுடைய கையில் இல்லை. அது அவையினுடைய கையில் தான் இருக்கிறது என்று சபாநாயகர் சொல்றாரு. நீங்க எல்லா விஷயத்துக்கும் இப்படியே சொல்லுவீங்களா சார்? இப்ப இந்த பிரச்சனை வேறு வகையாக திரும்பி இருக்கிறது என்கிற காரணத்தால் நீங்க இதை சொல்றீங்க. நீங்க ராகுல் காந்தி மீது கடந்த காலத்துல இதே சபாநாயகர் தானே ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுத்தாரு. அப்ப என்னுடைய கையில் இல்ல, ஃப்ளோருடைய கையில தான் இருக்குன்னு சொல்லியிருக்க முடியுமா நீங்க அன்னைக்கு? அன்னைக்கு ஃப்ளோர்ல மெஜாரிட்டி இல்ல எதிர்க்கட்சிகளுக்கு, அது வேறு செய்தி. ஆனா அப்பெல்லாம் உங்களுடைய அதிகாரம் என்பது செல்லுபடியானது. இப்போது உங்களுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகாது என்கிற ரீதியில் நீங்கள் பேசுவது ஓடி ஒளிகிற ஒரு வேலை தானே. எதற்காக இந்த சபாநாயகர் ஓடி ஒளிகிறார்? தவறு செய்தவர்கள் தானே சார் ஓடி ஒளியணும். நீங்க சட்டப்பேரவையில நடக்கிற போது சபாநாயகர் மீது எவ்வளவு கல்லெறிகிறார்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் சபாநாயகர் என்ன ஓட்டம் பிடிக்கிற வேலையா செய்கிறார்? இல்லையே. அதே இருக்கையில் அமர்ந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் முறையான பதில் சொல்கிற சபாநாயகர்களை நாம் பார்த்திருக்கிறோமா இல்லையா? ஆனா இந்த சபாநாயகர் இன்னைக்கு தராரடியா என் கையில எதுவுமே இல்லைங்க, எல்லாமே அவையில தாங்க இருக்கு, நீங்க அவையில முடிவெடுத்துக்கங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை ஏன் வருகிறது என்று சொன்னால், விதிமீறல்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டே பேசுகிறார்கள். அது அவை குறிப்பிலேயே இடம்பெறுகிறது. இது மரபு மீறிய நடவடிக்கைக்கு சபாநாயகர் துணை போனார். இப்ப ஜேபிசிக்கு நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னு முடிவெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜேபிசிக்கு அனுப்புறதுக்கே மெஜாரிட்டி இல்லாத போது நீங்க எப்படி அனுப்பிச்சீங்கிற கேள்வி வந்துரும்ல. நீங்க சாஃப்ட் மெஜாரிட்டின்னு கொண்டு போனாலுமே கூட 1/3 மெஜாரிட்டி தேவைப்படுது சார். அந்த 1/3 மெஜாரிட்டியை நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா முறையா? அந்த டிக்ளரேஷன் முறையாக இல்லை என்கிற போது ஏன் இன்றைக்கே நீங்கள் இதை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? 2 நாள் அவகாசம் விடுங்க. மீண்டும் ஒரு சுமூகமான நேரத்தில் அவையை கூட்டுங்கள். மீண்டும் ஒரு சுமூகமான நேரத்தில் இது அறிமுக நிலைக்கு எடுத்து வாருங்கள். யார் வேண்டாம் என்று சொன்னது? ஆனால் இவர்களினுடைய நோக்கம் என்னன்னா, எதிர்க்கட்சிகள் எத்தனை கூக்குரல்களை எழுப்பினாலும் அது குறித்தெல்லாம் சிந்திக்க கூடாது, அது குறித்தெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. அந்த மனநிலை கடந்த 10 ஆண்டுகளில் இருந்ததைப் போலவே இப்போதும் இருக்கிறது என்பதைத்தான் மோடியினுடைய இந்த மாதிரியான விதிமீறல்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்த மசோதா அறிமுக நிலையிலேயே சந்தித்திருக்கிறது. மோடி 2வது மசோதாவும் தோல்வியை தழுவி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த அந்த மசோதா குறித்து பல்வேறு தகவல்களை நம்ம நேயர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக் கூறினீங்க. நிகழ்ச்சி கலந்து நமக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.